விகடன் ஒரு நிகழ்ச்சி நடத்துது. அந்த நிகழ்ச்சி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விஜய் அழைக்கிறாங்க. விஜய் அழைச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, விஜயனுடைய கையில புத்தகம் கொடுத்துட்டு திருமணம் வாங்க வேண்டியதா? இல்ல திருமாவளவன் அவர்கள் கொடுக்கறதாவும் விஜய் வாங்குறதாவும் தானே இருந்தது அது. இல்ல நான் என்ன கேக்குறது, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இதாச்சு. இல்ல அது வந்து தவறா அறிவிக்கப்பட்டது செய்தி அப்படின்னு சொல்லி இல்ல இப்படிதான் சொல்லு முதல்ல வந்து அவங்க வந்து அப்படிதான் பண்ணாங்க. முதல்ல வந்து அப்படிப்பட்ட நோக்கம் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அந்த மேடையில பேசுறீங்கல்ல, அண்ணன் திருமாவர்கள் வரவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவருக்கு வந்து பல்வேறு வேலைகள் இருக்கும். யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையும் சூதும் உணர்ந்தே தகர்த்தோம் சொல்லி பேசுறாரு அவரு. இப்ப இதை விட ஒரு விளக்கம் வந்து என்ன கொடுக்க முடியும் திருமணம்? வேற ஏதாவது டெபினேஷன் கொடுக்க முடியும். இது வந்து அரசியல் தெளிவு எல்லாமே இருந்தாதான் பேச முடியும். நான் நினைக்கிறேன் அந்த மேடையில ஆதவர்ஜன் அவர்கள் பேசினாரா இல்லையா? அப்ப பேசுகின்ற பொழுதும் விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் என்ன பேசிருக்கணும்? அம்பேத்கர் குறித்து பேசிருக்கணும். அம்பேத்கரை பத்தி பேசினாங்களா அவங்க? எத்தனை நிமிடங்கள் அம்பேத்கரை பத்தி பேசினாங்க? பெருசா பேசினாலும் சிறு சிறு தகவல் போற போக எப்படி தொட்டு போறதா? இல்ல அவருக்கு எழுதி கொடுக்கறதோ தொடர்றதோ எல்லாமே அவ்வளவுதானே இருக்கு. எழுதி கொடுக்கறதா பேசுறாரு. அதுதாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆதவர்ஜனுடைய இது வந்து மாறிடுது. திருமாவளவன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 3 மாசம் வந்து 6 மாசம் ஆமா 6 மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு. 6 மாசம் வந்து சஸ்பெண்ட் உன்னால பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த கட்சியில நீ இத்தனை வருஷம் இருந்ததே தப்பு தானே. திருப்பி வந்து நீ இந்த டிவிக்கு பக்கம் விஜய் கிட்ட நீ வந்துடுற. விஜய் கிட்ட வந்தோடனே இப்ப என்ன ஆச்சு? விஜய்க்கு எழுதி கொடுப்பது எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜனா தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்றேன்னா, எல்லாம் தவறான கருத்துக்களை எழுதி கொடுக்குறாரு.